சமைக்க போகிறது சிக்கன் கபாப். இப்போ நம்ம இந்த டேஸ்டியான ஃபுட்டை எப்படி செய்யலான்னு பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா, உங்களுக்கு என்ன ரெசிபி பிடிக்குமோ அது நீங்கள் என்கிட்ட செய்ய சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஒரு 1 kg கழுகி மஞ்சள் அண்டு சால்ட்டும் போட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது பாயில்டு சிக்கன் பாருங்கள். இதில் நான் கபாப் பொடி போடுறேன். கபாப் பொடி போட்டிருக்கேன் பாருங்கள். நான் இது மேரினேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு 15 minutes நம்ம வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இந்த கபாப் மசாலா உங்களுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும். அந்த தண்ணி அளவாக வச்சுட்டு வேக வைங்க. ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி இருக்கும். லேசாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. அதில் தண்ணி மிச்சம் வந்தாலும் ஒன்றும் நோ ப்ராப்ளம். நீங்கள் அதில் பெப்பர் போட்டுட்டு இந்த சிக்கன் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது ஒரு சூப்பு மாதிரி பண்ணி குடிச்சிக்கலாம். அது வேஸ்ட் ஆக்க வேண்டாம். இது கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நான் ஒரு 15 minutes நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம இதை கபாப் பண்ணலாம். ஒரு 15 minutes ஆச்சு. நான் எடுக்கிறேன். எண்ணெய் போடுவோம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. இது சூடாகட்டும். வெரி ஈஸி டு மேக் சிக்கன் கபாப். ஒன்லி சிக்கன் நம்ம சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டுட்டு பாயில் பண்ணி வச்ச சிக்கன். 15 minutes கபாப் மசாலா போட்டு 15 minutes விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு ஆனியன் போட்டிருக்கேன். சாம்பார் வச்சுட்டு கபாப் சிக்கன் கபாப் நல்லாயிருக்கும். பின்ன ரசம் வச்சு சிக்கன் கபாப் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா ஸ்நாக்ஸாக கூடி சாப்பிடலாம். வெளியே போய் கபாபெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சிக்கன் கபாபை போட்டு பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்பப்போ செஞ்சு சாப்பிடணும். பழசாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்காது. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பழசெல்லாம் கொடுக்கவும் கூடாது. அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்ற மாதிரி தான் இந்த சிக்கன் ஐட்டமை பொறுத்தளவு. அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்ற மாதிரி தான் செய்யணும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கபாபை போடுவோம். இதில் ஆல்ரெடி நான் உப்பெல்லாம் போட்டு தான் பண்ணியிருக்கேன். இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது நல்லா ஜூஸியாக கிடைக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வச்சனால ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் இந்த லெமன் போடுறேன். லாஸ்ட்டாக லெமன், கொஞ்சம் புளி டேஸ்ட். கொரியண்டர் லீவ்ஸ். இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக நல்லா வந்திருக்கு ஃபுட்டு. பாருங்கள் சிக்கன் கபாப்
வெரி டேஸ்டி. இந்த ஆனியனு லெமன் எல்லாம் சேர்க்கும்போது இன்னும் அது கொஞ்சம் கூடி டேஸ்ட் அதிகம். ஜூஸியான ஒன்று, ட்ரை இல்லை, இது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கலக்கலான சமையல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. வெரி ஈஸி டு மேக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.